எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்குமான சுக்கிர பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25, 2024 வரைக்கும் சுமார் 25 நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார். இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சிபலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன். இப்போது அயன சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் பயணிக்கவுள்ளாரென்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார். ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார். இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறது. சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். சுகபோகங்களுக்கு காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான ராகு பகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கும். எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும். இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும். வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும். இந்த 25 நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவுள்ளார் என்பதைப் பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறார். எனவே இனி எல்லாவற்றிலும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற்றுதருவதற்கான யோகங்கள் மிகவும் சிறப்பாக உருவாகியுள்ளது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார். ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு நட்புகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் சுக்கிரன் கருதப்படுகிறார். சுக்கிரனின் பார்வையிலும் சனி நட்புகிரகமாக இருக்கிறார். எனவே சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. இதுவரையில் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக சூரியன் புதன் மற்றும் ராகுவோடு இணைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார். 4 கிரகநிலைகள் 3ஆம் இடத்தில் இணைந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். ஏனெனில் 9 கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான். ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார். உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செல்வ செழிப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கி கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான். குருகூட பொறுமையான வகையில் நிதானமாக படிப்படியாகத்தான் முன்னேற்றங்களை கொடுப்பார். உடனுக்குடன் செல்வ செழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. பொதுவாக 6, 8, 12 ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளுண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன். மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் 4 கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். அவரது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார். ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார். எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்.
சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும்பட்சத்தில் செல்வ செழிப்புகள், சிற்றின்பம், இல்லரசுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்புகள், சௌகரியமான சூழ்நிலை, காதல், திருமணம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான். ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு. மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும்போது பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார். எனவே தான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும்போது சுக்கிரமங்கல யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். புதனோடு இணையும்போது புத சுக்கிரயோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார். சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார். உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கின்றபோது கலைத்துறை, அரசியல், உத்தியோகம், குடும்பம் என அனைத்துவிதமான பணிகளிலும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். பஞ்சமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக தைரிய, வெற்றி, சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நுழைந்து உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் அனைத்துவிதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் விலக்கி மனநிறைவையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே அனைத்துவிதமான பணிகளிலும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சுக்கிரனின் சப்தம பார்வை உறுதி செய்கிறது. எனவே குடும்ப வருமானங்கள் உயரும். எந்த பணியை கையில் எடுத்தாலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் மேற்கொள்வதற்கான யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகிறது. அகத்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றத்திலும் அழகும் கம்பீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. முகப்பொலிவுடன் அனைத்துவிதமான பணிகளை இன்முகத்துடன் செய்வதால் அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு. ஆன்மீக பயணங்கள், சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக உள்ளது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் மனநிம்மதியையும் பெற்றுதரக்கூடிய வகையில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது. குடும்பத்தில் மூத்தவர்களின் உறவுமுறை மிகச்சிறப்பாக அமையும். ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள், தொந்தரவுகள் விலகுவதால் சுறுசுறுப்பாக அனைத்துவிதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாள முடியும். சுப நிகழ்வுகள், நற்காரியங்கள் போன்றவற்றை மிகுந்த ஆர்வத்துடன் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளுண்டு. புதிதாக வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சௌகரியங்களையும் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஆடம்பர விலை உயர்ந்த பொருள்களை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை தேடிதருகிறது என்பதில் கண்டிப்பாக சந்தேகமில்லை. உத்தியோகம் சார்ந்த பணிகள், நிர்வாகித்தனர், மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கனகச்சிதமாக அமைவதால் உத்தியோக சௌகரியம் கண்டிப்பாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளையும் பன்மடங்கு வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கிறது. தனித்து செயல்பட்டாலோ அல்லது கூட்டுமுயற்சியாக செயல்பட்டாலும் நீங்கள் நினைக்கின்றபடி லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது.
பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் விலகுவதால் தொழில்துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகளுண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 3இல் உச்சம் பெறுவது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழுதிறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் பெறுவதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் உடைத்தெறியப்பட்டு பெரிய அளவில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. ஆடம்பரமும் செல்வ செழிப்புகளும் சௌகரியமான ஒரு சூழ்நிலையும் மிகவும் அதீதமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் அலைச்சல் அதிகரித்தாலும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றிகள் இனிமையாக வந்து சேருவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார். புத சுக்கிர யோகம் வலுவாக கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் சூரிய புதனாதிபுத்தி யோகமும் நிறைந்து கிடைப்பதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றங்களும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நவீன விவசாய இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. பல தடைகளை உடைத்தெறிந்து நல்ல முன்னேற்றங்களை மிகவலுவாக பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. 3இல் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதாலும் சுகஸ்தானத்தில் குருபகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு சௌகரியங்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று 2 நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.